எங்களுடைய வேன் வீட்டில் வந்து பயணத்தை மேற்கொண்டு 120 நாட்கள் நிறைவாக ஒரு வெற்றி பயணமா இன்றைக்கு வெற்றிகரமாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் திரும்பி இருக்கிறோம். இலங்கை யாழ்ப்பாணத்துல சுற்றுலாத்துறை வந்து இன்னுமே வந்து வளர்ச்சி அடைய செய்யணும். அதுக்கான ஓடும் வாகனத்தில் 120 நாள்கள் பயணம். இலங்கையை சுற்றி வந்து சாதனை படைத்த தமிழ் இளைஞர்கள் வாகனத்தை வீடாக மாற்றி 120 நாட்கள் பயணித்து இலங்கை சுற்றி வந்து சாதனை படைத்துள்ளனர் யாழ்ப்பாண இளைஞர்கள். இவர்களின் இம்முயற்சி பலரதும் பாராட்டை பெற்றுள்ளது. சுற்றுலாத்துறையை வலுப்படுத்தும் நோக்கில் யாழ்ப்பாணத்திலிருந்து அலன்ரீன், கஜந்தன், ஜெரின், புவனேஸ் ஆகிய 4 இளைஞர்கள் கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி திகதி சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தனர். இப்பயணத்துக்காக வாகனம் ஒன்றினை பிரத்யேகமாக வீடாக வடிவமைத்து குறித்த வாகனத்தில் சமையல் அறை, படுக்கை அறை மற்றும் பல்வேறு வசதிகளும் தயார் செய்யப்பட்டன. கடந்த ஜூன் மாதம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் இருந்து தமது பயணத்தை ஆரம்பித்தனர். இந்த சுற்றுலா பயணத்தின் போது இலங்கையில் சகல மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற தலங்கள், சுற்றுலா தலங்கள், பிரசித்தமான இடங்கள் அனைத்தையும் பார்வையிட்டு 120 நாட்களின் பின்னர் பயணத்தை ஆரம்பித்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் தமது பயணத்தினை இன்று நிறைவு செய்தனர். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அலன்ரீன், கஜந்தன், ஜெரின், புவனேஸ் ஆகிய 4 இளைஞர்களின் இப்பயணத்தின் போது பொலித்தீனால் ஏற்படும் சூழல் பாதிப்பு தொடர்பில் விழிப்புணர்விலும் ஈடுபட்டமை பலரது கவனத்தை ஈர்த்தது. இப்பயணத்தின் ஊடாக யாழ்ப்பாணத்தின் சுற்றுலாத்துறைக்கும் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கும் வலுவூட்டுவதே இப்பயணத்தின் நோக்கம் என தெரிவித்தனர். வெளிநாட்டவர்களும் புலம்பெயர் தமிழ் உறவுகளும் நம்பிக்கையோடு நாட்டுக்கு வந்து இலங்கையின் அத்தனை இடங்களையும் சுதந்திரமாக சென்று பார்வையிட முடியும் என்ற செய்தியை எங்களது பயணம உறுதி செய்வதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர். வணக்கம், நான் அலஸ்டின், இவர் ஜெரின், இவர் கஜன், போனேஸ். நாங்கள் 4 பேரும் வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து 120 நாளுக்கு முன்னால் ஒரு பயணம் ஒன்று மேற்கொண்டு நாங்கள் இலங்கையில் இருக்க 25 மாவட்டத்துக்கும் சென்று எங்களுடைய வேன் வீட்டில் வந்து பயணத்தை மேற்கொண்டு 120 நாட்கள் நிறைவாக ஒரு வெற்றி பயணமாக எல்லா இடமும் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ், மறைந்திருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் வந்து காட்டிட்டு இன்றைக்கு வெற்றிகரமாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் திரும்பி இருக்கிறோம். இலங்கையின் எல்லா பாகங்களுக்கும் போய் வரைக்கும் வந்து பல அனுபவங்கள் வந்து பெறக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட எக்கச்சக்க வெளிநாட்டவர்கள் வந்து இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை வந்து 70% வந்து சுற்றுலாத்துறை வருமானம் தான் வந்து கொண்டிருக்கு. அது மாதிரி பல பகுதிகளில் வந்து நாங்கள் போயிருப்போம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறை வந்து இன்னுமே வந்து வளர்ச்சி அடைய செய்யணும். அதுக்கான நடவடிக்கைகள் வந்து அரசாங்கம் வந்து எடுக்க வேண்டும் என்றதை வந்து நானுமே வந்து சொல்லிக்கொள்கிறேன். பல இடங்களில் வந்து அதை நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருந்தது. வேறு பகுதிகளில் சின்ன ஒரு விஷயம், ஒரு பயணிகளை கவரக்கூடிய விஷயம் இருந்தாலும் வந்து அது ஒரு சுற்றுலா மையமாக வந்து அவையில் அறிவித்து அதுக்கான பணிகளை வந்து மேற்கொள்ளினோம். ஆனால் வடமாகாணத்தில் அப்படியான பெரிய பணிகள் வந்து மேற்கொள்ளப்படையில்லை என்று உணரக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட யுத்தம் காரணமாக வந்து புலம்பெயர் தமிழர்கள் எக்கச்சக்க பேர் வந்து இலங்கையை விட்டு வெளி நாடுகளில் எல்லா நாடுகளையும் நிற்கிறீங்க. அவைகளுக்கு வந்து திரும்பவும் இலங்கைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குமாண்டு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதுக்கு நாங்கள் இலங்கை பூராகவும் பயணித்து எங்களுடைய அனுபவம், நாங்கள் தமிழர் பகுதி வடபகுதியிலிருந்து போய்க்க வந்து எங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வரும், அதை நாங்கள் எப்படி மூவ் பண்ணி நாங்கள்ன்றதை வந்து ஒரு காணொலி வாயிலாக வந்து எடுத்து அதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காகவும் வந்து போயிருந்த நாங்கள் வாங்க இலங்கைக்கு வாங்க சுதந்திரமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வடமாகாணத்தில் கணக்கு விஷயங்கள் வந்து செய்ய வேண்டும் என்றதை நான் இந்த நேரத்தில் வந்து வலியுறுத்தி கொள்கிறேன். சுற்றுலா சம்பந்தமான விஷயங்களை ஊக்குவிக்க வந்து வெளிநாடுகள்லேருந்து எக்கச்சக்க பேர் வந்து எங்களோட பகுதிகளில் இருக்கிற விஷயங்களையும் வந்து வெளியிடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறா இருக்கும் என்றதை வந்து இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணத்துக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன்.